நான் உங்கள் நவீன் ரவி. எனக்கு இந்த வீடியோவில் எனக்கு ரொம்ப நாளாக இருந்த ஒரு கேள்வியை தான் பார்க்க போகிறீங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் பேக்கோ அண்ட் ஃபோன்பேக்கோ வந்து அவங்க எப்படி சம்பாதிக்கிறாங்க. ஸோ நம்ம ஏதாச்சும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் வந்துட்டு இல்லை ரிசீவ் பண்ணால் அவங்களுக்கு எந்த கமிஷன் எடுக்கிறதில்ல. அப்படி இருக்க இல்லை அவங்களுக்கு செலக்ட் பண்ணி அந்த அப்ளிகேஷன் அவங்க ஏன் வச்சுக்கிறாங்க, ஸோ அதை வச்சு அவங்களுக்கு இவ்வளோ ப்ராஃபிட் பார்க்குறாங்க தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் கோல்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 100 likes தான். மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன்பே வந்து எப்படி ஏர்ன் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ அப்புறமா வந்து கூகுள் பே போகலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபோன்பே வந்துட்டு ஒரு 7 விதமாக வந்துட்டு அங்கே ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ அது எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சு வந்துட்டு ஃபஸ்ட்டு மொபைல் ரீசார்ஜ் வந்து அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ மொபைல் ரீசார்ஜ் எப்படின்னு பண்ணுறீங்களா, ஸோ நீங்கள் ஏர்டெல், ஜியோ, ரிலையன்ஸ், வோடஃபோன் எந்த சிம்மாக இருந்தாலும் நீங்கள் ஃபோன்பே ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா, ஸோ அந்த அப்ளிகேஷன் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு அந்த நெட்வொர்க்காரங்க என்ன பண்ணுவாங்க, ஸோ ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜை வந்துட்டு அவங்களுக்கு தருவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 5% இருக்கலாம், இல்லை 10% இருக்கலாம். ஸோ நம்மளுக்கு என்னன்னு தெரியல ஒன்றும், ஆனால் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்துட்டு ஸோ அவங்க நெட்வொர்க் தரப்புலேருந்து ஃபோன்பேக்கு போகுது. ஸோ அப்புறம் வேறு எதாவது ஏர்ன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் பை பண்ணும்போது அதில் ஒரு கமிஷன்ஸை அவங்க ரிசீவ் பண்ணுவாங்க. ஸோ எந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ கூகுள் ப்ளே ஸ்டோர் இருக்குது, அப்புறம் ஆப்பிள் ஸ்டோர் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் ஏதாச்சும் பெய்டு அப்ளிகேஷன்ஸ் வாங்குறீங்க. ஸோ எம்எக்ஸ் பிளேயர் பார்த்தீங்க பெய்டு வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் ஒரு 360 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா, ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 5% தான் தருவாங்க. ஸோ 360 ரூபாய்க்கு எவ்வளோ 5% இருக்கோ அந்த அமௌண்ட் போகும். என்னால் அது 5% 2% சொல்கிறீங்க அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ நீங்கள் ஒருத்தருக்கு 5%னா லட்சக்கணக்கு கோடி கணக்கில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க எல்லா அமௌண்ட்டுமே வந்து இதில் அவங்களுக்கு வருது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபோன்பேயில் வந்துட்டு கிஃப்ட் வாச்சர்ஸ்னு ஒன்று இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு வந்துட்டு ஒருத்தருக்கு கிஃப்ட் வாச்சர் நீங்கள் பண்ணுறீங்கன்னா, ஸோ அதில் உங்களுக்கு டெஃபினட்டாக எனக்கு தெரிஞ்ச ஒரு 5% அவங்களுக்கு கமிஷன் போகுது. ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியும், எனக்கு 1000 ரூபாய் வந்தது, உங்களுக்கு 1000 ரூபாய் வந்தது. ஸோ அதனால எப்படி அவங்களுக்கு காசு போகுதுன்னு தெரியாது. அவங்க பர்சன்டேஜ் எடுக்கிறதுனால தான் ஃபோன்பேக்கு அவ்வளோ செலவு பண்ணிவிட்டு அந்த அவ்வளோ ஆட்ஸு கொடுத்துட்டு எல்லா கடையில் வந்துட்டு அந்த பேம்ப்ளெட் கொடுத்துட்டு ஸோ அவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க. யாருமே வந்துட்டு நஷ்டத்துக்கு அவங்க பிஸ்னஸாக அவங்க ரன் பண்ண மாட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஃபோன்பே வந்து இந்த மெத்தடில் தான் அவங்க நிறைய ஏர்ன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க எல்லாருக்கும் தெரியும் வந்துட்டு டிஜிட்டல் கோல்டு வாங்குறது எப்படின்ட்டு கூகுள் பேயில் இருக்குது அண்ட் ஃபோன்பேயில் இருக்குது. ஸோ ஐ திங்க் பேடிஎம்மில் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரில, நான் பேடிஎம் அப்ளிகேஷன்ஸ் அவ்வளோ யூஸ் பண்ணதில்லை. டிஜிட்டல் கோல்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க நிறைய ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து கையில் வாங்குறீங்க பார்த்தீங்கன்னா கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அதே மாதிரி தான் டிஜிட்டல் கோல்டில் வந்துட்டு உங்கள் ஃபோன்பேயில் அக்கௌண்ட்டில் சேவ் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் இந்த செக்மெண்ட்டில் அவங்க நிறைய ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ நானே பர்டிகுலராக பார்த்துருக்கேன். அடுத்து நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த இயர் எண்டிங்குள்ளே 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வர இருக்கிறதுக்கு நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் உங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன். ஸோ கடைசியாக வந்துட்டு ஃபோன்பேக்கு எதில் வந்துட்டு ரொம்ப அமௌண்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு அவங்களுக்கு தராங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை கார் இன்சூரன்ஸ் இருக்குது, இது எல்லாத்துலேயும் வந்துட்டு அவங்களுக்கு எக்கச்சக்கமான பர்சன்டேஜ் போகுது. ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்விக்கி இருக்குது, ஜொமேட்டோ இருக்குது, ஸோ அப்புறம் நிறைய பிக் பாஸ்கெட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணி எங்கே பே பண்ணலாம் உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் வந்துட்டு அதில் போகும். ஸோ இது மூலிமா வந்துட்டு ஃபோன்பேயில் வந்துட்டு இவ்வளவோ ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் பே. ஸோ நீங்கள் என்ன நினைப்பீங்க, பில்லியன் டன்ஸ் ஆஃப் மணி வந்துட்டு அங்கே ஏர்ன் பண்ணுவாங்க இயர்லி அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் ட்ரஸ்ட் மீ, இது வரைக்கும் கூகுள் பேலேருந்து கூகுள் நிறுவனம் வந்துட்டு இன்னும் 1 ரூபாய் வந்து இன்னும் சம்பாதிக்கல. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இது முன்னாடி கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸோ கூகுள் மேக்ஸ் இருக்கட்டும், இல்லை கூகுள் பிஸ்னஸ் சூட் இருக்கட்டும், அவங்க ஸ்டார்டிங்கில் ஸோ அவங்க வந்து ஃப்ரீயாக தான் லான்ச் பண்ணுறாங்க. பல வருஷத்துக்கு அவங்க ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வருஷமாக கூகுள் மேப்ஸில் ஆட்ஸ் தராங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓலா, அந்த ஊபர், இந்த மாதம்லாம் வந்து ஆட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து அவங்க ஃப்ரீயாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் என்ன நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டு ஸோ கூகுள் பே யூசர்ஸை நிறைய பண்ணிட்டு போயிருக்கா. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஃபோன்பேக்கு பில் பேமெண்ட்டாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு ஏதாச்சும் நீங்கள் ஃபுட்டு வாங்குறதா இருக்கலாம், இல்லை வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கலாம், கோல்டாக இருக்கலாம். ஸோ அதில் வந்துட்டு எப்படி எடுக்கிறாங்களோ இதில் கூட அவங்க எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது லாங் டேர்ம் பிளான், ஷார்ட் டேர்ம் பிளான் இல்லை. அண்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன்பேயில் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க அண்ட் பார்த்தீங்கன்னா கூகுள் பே வந்துட்டு ஏர்ன் பண்ணவேலன்னு நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஸோ இது கேள்விப்பட்ட பிறகு உங்களுக்கு ஷாக்கிங்காக தான் இருந்திருக்கும். ஸோ எனக்கும் ஷாக்கிங்காக இருந்துச்சு. அண்ட் இது ஒரு சின்ன வீடியோ தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. சோஷியல் மீடியாஸில் எங்கேயாச்சும் நான் ஃபாலோ பண்ணிச்சிங்க, நான் கீழே லிங்க் தரேன். அப்படியே நவீன் எங்கே சர்ச் பண்ண வருவேன், அங்கே வந்து உங்களுக்கு கொஸ்டின் வந்து நான் கேட்கலாம். என்னால் முடிஞ்சவளுக்கு நான் பதில் சொல்ல ட்ரை பண்ணுறேன். அப்படியே வந்துட்டு உங்களுக்காக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you next video.